மக்களே, பிக் பாஸ் சாட்டர்டே எபிசோடில் என்னென்ன நிகழ்வுகள்லாம் நடக்க போகுது அப்படின்ற ஒரு டீட்டெயிலான வீடியோ தான் இதில் பார்க்க போகிறோம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துடும். அந்த உதவியை பண்ண மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். ஸோ சாட்டர்டே எபிசோடில் கானா வினோத்தோட என்ட்ரி இருக்குல்ல, அந்த என்ட்ரியில் அந்த அரங்கம் அதிர்ந்த சத்தமே வேற மாதிரி இருக்கு. உச்சகட்ட கைத்தட்டல். ஸோ வாரம் வாரம் கானா வினோத்னா கைத்தட்டல் வராமல் இருந்தது இல்லை. வீட்டுக்குள்ளே இல்லைன்னா என்ன, வீட்டுக்குள்ளேருந்து வெளியே என்ட்ரி கொடுத்தாலும் நாங்கள் மாஸாக தான் இருப்போன்ற மாதிரி தட் வாஸ் த மாஸ் மூமெண்ட்டு. வேற லெவலான கைத்தட்டலும் அரங்கம் அதிர்ந்த மூமெண்ட்டும் நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு அப்படின்ற தகவல் வருது. அதை தாண்டி ஏவி இருக்குல்ல, ஏவி கொஞ்சம் பெரிய ஏவியாக தான் போட்டாங்கன்ற மாதிரி தகவல். அதில் குறிப்பிடா நெருப்புடா அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டுலாம் வருதான். அந்த ஒரு டவுட் இருக்குது. ஆனால் ஏவி பயங்கரமாக இருந்திருக்கு, வேற மாதிரி ஒரு ஏவியா இருக்கு அப்படின்ற ஒரு தகவலுமே வருது. அதில் குறிப்பாக கமருதீன் செக்மெண்ட்லாம் வந்தப்ப கானா வினோத் கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டாரு அப்படின்றது தான் சொல்கிறாங்க. கண் கலங்கிட்டார், அழுதே விட்டார் ஐயா அப்படின்ற மாதிரி தான் வருது. அந்த ஏவியில் நமக்குள்ளே நடந்த பியூட்டிஃபுல்லான மெமரிஸ், பாண்டிங்ஸ் இது எல்லாமே போடுவாங்க. அதில் கமருதீன் மற்றும் வினோத்தோட பாண்டிங்கில் கொஞ்சம் இதுவாயிருக்கு போல. ஏன்னா நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. என்ன இருந்தாலும் பல இடத்துல கமருதீனை விட்டு கொடுக்காம இருந்திருக்கார், நின்று இருக்கார் கமருதீனுக்காக போய். அந்த பாண்டிங்கை பார்க்கும்போது அவர் உடஞ்சிருக்காரு. போன வாரமே அதுக்கான எஃபர்ட்லாம் வீட்டுக்குள்ளே தெரிஞ்சுது. இவர் இல்லையே அப்படின்ற மாதிரி தனிமையில் ஃபீல் பண்ண மொமெண்ட்லாம் நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. அதோட வெளிப்பாடுகள் நமக்கு இன்னைக்கு எபிசோட்லையும் கிளியராக தெரியும். ஓகே, அடுத்து விஜிஎஸ் கிட்ட பேசினது, அதுக்கான கிளாரிஃபிகேஷன், பணப்பொட்டிக்கான கிளாரிஃபிகேஷன், என்னோட முடிவா இதோட முடிவா அப்படின்ற ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்ததா இருக்கட்டும். இது எல்லாமே ஒரு கிளாரிஃபிகேஷன் ஆயிடுச்சு. அது முடிஞ்ச உடனே வீட்டுக்குள்ள இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட போயிட்டு ஹவுஸ்மேட்ஸை பார்த்து ஒவ்வொருத்தரா கருத்து சொல்லியிருக்கார், பல விஷயங்கள் பேசியிருக்கார். ஹவுஸ்மேட்ஸ் கானா வினோத்தோட ரியாக்ஷன் இது எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு விஜிஎஸ் கண்ணாடி கொடுக்கறது, அதுக்கப்புறம் கானா பாட்டு பாடுறது, இது எல்லாமே கானா வினோத்தோட பிக் பாஸ் சீசன் 9ஓட முடிவுரை நடந்து முடிஞ்சது இது ஸ்டேஜில். இது கானா வினோத்தோட தரப்பு. அடுத்ததாக ஒரு பக்கம் எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் வீட்டுக்குள்ளே போயிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணாங்க இல்லையா, அந்த நிறைய விஷயங்களை கேட்குறேன்ற மாதிரி நீங்கள் ப்ரோமோ ஒன்றில் கேட்டுறீங்களே, அதில் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்காரு போல். ஸோ வெளி உலக வாழ்க்கை எப்படி இருக்குது, வீட்டை விட்டு வெளியே போனதுக்கப்புறம் என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கும் போது இப்படி ஷட்டுல்லாக ஆரம்பிச்சிருக்காரு போல். சரி சொல்லுங்கள், நல்லதுலேருந்து ஆரம்பிப்போம் இல்லையா, அந்த நல்லதுலேருந்து ஆரம்பிக்கிறான்ற மாதிரி இந்த டாப்பிக்கில் உள்ளே போயிருக்காரு போல். எல்லாம் வெளி உலகத்தில் என்னென்ன நடக்குது, அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ், அவங்களுக்கு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் டீட்டெயிலாக ஒவ்வொருத்தரும் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, அது கொடுத்து முடிச்ச உடனே அடுத்து என்னன்னா, சரி ஓகே ஃபைனலிஸ்ட் 6 பேருமே சொல்லுங்க, இந்த வீட்டுக்குள்ள வந்த எக்ஸ் கண்டஸ்டன்ஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னும் போது பல பேரோட புலம்பல்ஸ் எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் வீட்டுக்குள்ள நிறைய பேரை உடைச்சு தள்ளிட்டாங்க. ஒரு பக்கம் விக்ரம்லாம் தரமட்டமா ஆயிட்டு, ஒரு பக்கம் கன்ஃபெஷன் ரூம் போற அளவுக்கு ஆயிட்டார் விக்ரமா இருக்கட்டும், அடுத்து சாண்ட்ராவா இருக்கட்டும், இன்னைக்கு லாஸ்ட் டேல அரோராவா இருக்கட்டும், சபரியா இருக்கட்டும், இவங்கெல்லாம் ஹெவி டேமேஜ். கானா வினோத் கொண்டு டேமேஜ். இதுல எந்த டேமேஜும் எந்த விதமான ஒரு ஃபீலிங்ஸும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாத டிராவல் ஆகிற ஒரு நபர் யாருன்னா திவ்யாடா மாசே அப்படின்ற மாதிரி மாசா எந்த ஒரு பாதிப்புமே இல்லை. வந்திருக்கிற எக்ஸ் கண்டஸ்டன்ஸுக்கு பாதிப்பே இல்லாம இருந்த ஒரு நபர் அந்த வீட்டுல சந்தோஷமா இருந்ததுன்னா திவ்யா மட்டுமே. மற்ற எல்லாருக்கும் பாதிப்பு இருந்திருக்கு, மற்ற எல்லாருக்கும் கஷ்டம் இருந்திருக்கு திவ்யாவை தாண்டி அப்படின்றதான். ஸோ கண்டிப்பா எல்லா திவ்யா சந்தோஷமா சொல்லியிருப்பாங்க. பல பேர் எப்படி அந்த மிச்சம் இருக்கிறவங்க பல பேர் அவங்களோட புலம்பல் சத்தத்தை நம்ம கேட்கலாம் அப்படின்றது தான் தகவல். இது ஒன்று. அடுத்து 2 பேரை வச்சு சீஞ்சு விட்டுருக்கார் அப்படின்றதான் தகவல். குறிப்பா நம்ம பிரவீன்ராஜ் ஹியூமனிட்டி அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பேசியிருப்பார். ஞாபகம் இருக்கு இல்லையா, அதில் வச்சு வறுத்து எடுத்துட்டாங்க தலைவரை. ஒரே ஒரு டைலாக் டோட்டல் க்ளோஸ் ஆகிட்டாரு. வெளியே போகும்போது உனக்கு நல்ல பேர் வர தானே போனேன், வீட்டுக்குள்ளே இருந்து அந்த நல்ல பேரை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கணும்ல. ஸோ வாயை வச்சுட்டு சும்மா இருக்கியா நீ அப்படின்ற மாதிரி வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் நல்லா வச்சு செஞ்சு விட்டுருக்காங்க பிரவீன்ராஜை அப்படின்றது தான் தகவல். தேவையா இதுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அடுத்து 2வது வியானா அவர்கள். ஸோ வியானா சும்மா இருந்தாங்களா, வியானா பண்ற ஆக்டிவிட்டிஸ்லாம் இருக்குதுலே இந்த வீட்டில் அதிகபட்சமான வன்மத்தோட வந்த ஒரு நபர்னா வியானா. ஏன்னா அது வன்மம் இல்லை, வன்மம் பிளஸ் ஜெலசி ரெண்டுமே சேர்ந்து இருக்குது. வன்மத்தையும் கொட்டுறது, ஜெலசியா மொத்தமா எக்ஸ்போஸ் பண்றன்ற பேர்ல முழு வன்மத்தை கொட்டுறது, அதுக்கு சரியான அடிகள் விழும் அப்படின்றது தான். அடுத்து ரம்யா. இந்த 3 பேருக்கு தரமான சம்பவங்கள் காத்து கொண்டு இருக்கிறது அப்படின்றது தான் தகவல் வருது. நான் குறிப்பா ரொம்ப ஆவலுடன் வெயிட் பண்றது எக்ஸ் கண்டஸ்டன்ஸோட ரோஸ்ட் பார்க்கறதுக்கு தான் நான் வெயிட் பண்றேன் இன்னைக்கு. ஒரு பக்கம் கானா வினோத்தோட அந்த எமோஷனல் மூமெண்ட், அது எமோஷனல் ஓகே, அது வேற டிபார்ட்மெண்ட். இது
அப்படியே இவங்கள வச்சு செய்யறத பார்க்கணுன்ற ஒரு மூமெண்ட் இருக்கும்ல, அந்த ஒரு மூமெண்ட் வேற. இந்த ஒரு மூமெண்ட்டுக்கு தான் வெயிட் பண்றேன். ஏன்னா அந்த அளவு அக்கிரமங்கள் பண்ணாங்க. யாரும் எங்களை கேட்கறதுக்கு ரைட்ஸ் இல்ல, கேட்கறதுக்கு இது இல்ல அப்படின்ற மாதிரி ஆடினாங்கல்ல, அதை பத்தியும் கேட்பாருன்னு நினைக்கிறேன். அதை தாண்டி வீட்டுக்குள்ள இன்ஃபர்மேஷன் சொல்றேன்ற பேர்ல பல விஷயங்கள் பண்ணாங்கல்ல, அது கூட கேட்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. நான் வெயிட் பண்றேன் மக்கள். எனக்கு குறிப்பா வியானா என்னம்மா நீ வாமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு என்ன இந்த வாரம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக்கி டென்ஷன் ஆக்கின ஒரு நபர் யாருன்னா வியானா. சம்மந்தமே இல்லாத இடமா இருக்கும். அங்க போயிட்டு விக்ரம்னும் அப்புறம் சாண்ட்ரான்னு எதுக்கு அந்த இடத்துக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை, நீ ஏமா இப்படி பண்ற அப்படின்ற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு எபிசோட்ல நடந்த நிகழ்வுகள். அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.